வணக்கம். இன்றைய குறள்: அறம் கடை நின்றாருள் எல்லாம் பிறன் கடை நின்றாரிற் பேதையர் இல். நல்ல அறநெறி மறந்து கீழான வழியில் சென்றவர் எல்லாரினும் பிறன் மனைவியை இச்சித்து அவன் வீட்டு வாயிலில் நின்றவரைப் போல் அறிவிலிகள் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அதுக்கு நாம் எழுதின கதை. பங்கஜம் அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க படுத்து தூங்கினுக்கிறாங்க அவங்க வீட்டில். அப்பொழுது அவங்களுடைய வீட்டின் மொட்டை மாடியில் யாரோ நடப்பது போல் ஒரு சத்தம். இப்போது அந்த சத்தம் மாடியிலிருந்து உள்ளே படிக்கட்டில் இறங்குவது போல், இப்போது அவள் ரூமுக்கே வருவது போல் சத்தம். இப்போ நம்ம ரூமுக்கு வெளியே நிற்பது போல் அந்த சத்தம். சட்டென்று கதவை திறந்து பார்த்தாள். அவள் நினைத்தது போலவே ஒரு கருப்பு உருவம் திடீரென்று அவள் வாயை குத்தியது. மற்றொரு கையால் கழுத்தில் கத்தியை வைத்தது. நகையெல்லாம் எடு, எங்கே வைத்திருக்கிறாய் என்று மிரட்டியபடி அந்த கதவை உள்ளே புகுந்து தாழ் போட்டு கொண்டு பயந்து போன பங்கஜம் ரூமின் உள்ளே இருக்கும் அலமாரியை காட்டினாள். பின்பு அந்த உருவம் அங்கிருந்த புடவை மற்றும் துண்டால் அவள் வாய் மற்றும் கைகால்களை கட்டி போட்டுவிட்டு மெதுவாக அலமாரியை திறந்து நகைகளை அள்ளினான். அள்ளிக்கொண்டு வெளியே போக முயற்சித்த போது கட்டிலின் கீழே ஒரு உருவம் படுத்து கொண்டிருந்தது. அப்போது அதை பார்த்துவிட்டு திருடன், ஏம்மா நான் திருடன் தான், உன்னை போல கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்யும் துரோகி அல்ல, பூ என்று காரி முயந்துவிட்டு நகைகளை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினார். இந்த நிகழ்வுதான் இந்த குறளுடைய கருத்து. அதாவது ஒரு திருடன் என்ன சொல்கிறான், நானே பரவாயில்ல, திருடன் தான், நானே பரவாயில்ல, ஆனால் நீ செய்யறது துரோகம், கட்டிய கணவனுக்கு செய்கிற துரோகம், அதனால் உன்னை விட நான் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்றான். ஆனால் இது உண்மைதான். திருடிடலாம், இந்த பொருள் போச்சுன்னா அவன் சம்பாரிச்சுக்குவான், அது ஒன்று. ஆனால் கருப்பு போச்சுன்னா திரும்பி வருமா? வராது. ஆனால் அதை பெண்கள் யோசிக்கணும். கணவன் கட்டிய கணவனுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.